அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரால நியூக்ளியர் ஸ்பின் அண்டு லார்மர் ஃப்ரீக்வன்சி ஆர் ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோபி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஏற்கனவே என்ன சொல்லுவோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நியூக்ளியர் ஸ்பின் அப்படின்னு சொல்லும்போது தென் ஸ்பின்னோட வேல்யூ ஹால்ஃப் இன்டகிரலாக இருக்கும்போது தென் என்னது அது என்எம்ஆர் ஆக்டிவ் நியூக்ளியை அப்படிங்கிறத சொல்கிறோம். என்எம்ஆர் ஆக்டிவ் நியூக்ளியை அப்படின்னு சொல்லும்போது த ஹால்ஃப் இன்டகிரல் ஸ்பின் வேல்யூ தென் எக்ஸாம்பிள் ஃபார் என்எம்ஆர் ஆக்டிவ் நியூக்ளியை H1 and N50, F90, சிலிக்கான் 29, பாஸ்பரஸ் 31, P31. இப்போ இந்த டைப் ஆஃப் நியூக்ளியை பூராமே ஹால்ஃப் இன்டகிரல் ஸ்பின் வேல்யூ இருக்கிறதுனால என்எம்ஆர் ஆக்டிவ் நியூக்ளியை அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் இந்த ஐ வேல்யூ ஆஃபாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பிளிட்டிங் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் என்னென்னா எம்ஐ வேல்யூ நியூக்ளியர் மேக்னட்டிக் என்னது ஸ்பிளிட்டிங் ஆஃப் எனர்ஜி லெவல் எம்ஐ மைனஸ் ஆஃப் அண்ட் ப்ளஸ் ஆஃப். இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் டூ எனர்ஜி லெவல்ஸ் தென் டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் மியூ அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்பிளிட்டிங் அப்படின்னு சொல்லும்போது எப்போ நடக்குது அப்படின்னா இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எக்ஸ்டர்னலாக என்எம்ஆர் ஆக்டிவ் நியூக்ளியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல என்ன செய்யுது நமக்கு ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் ஜீமன் ஸ்பிளிட்டிங் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். தென் இந்த இடத்துல பிஇஜெட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த இடத்துல பிஇஜெட் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ பிஇஜெட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னோம்னா அது ஸ்பின் பூராமே சேம் எனர்ஜி லெவல்ஸில் இருக்கும். அதாவது ஸ்பின் என்னதுன்னா சேம் எனர்ஜி லெவலில் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டீஜெனரசி ஸ்டேட் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஸ்பின்னுக்குமே சேம் எனர்ஜி இருக்கும். தென் அப்படி சேம் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போதுன்னா ஸ்பின் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் என்னதுன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். என்னது ஸ்பின் ஆகிக்கிட்டு இருக்கும், ஸ்பின் ப்ரிசிஷன் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்படி அது ஸ்பின்னு எந்த டைரெக்ஷன் வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பின் போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பின் போலரைசேஷன் அப்படின்னா என்னென்னா எந்த சைடு வேணாலும் என்ன செய்யலாம் ஸ்பின் என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பின் போலரைசேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். அடுத்து தென் ஐயோட வேல்யூ ஐயோட வேல்யூ என்னன்னா ஈக்குவல் டு 1 இருக்கும்போது அது என்னதுன்னா எப்படி நடக்குதுன்னா தென் பிஇஜெட் ஈக்குவல் டு 0 சேம் எனர்ஜி லெவலாக இருக்கும் ஸ்பின் தென் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னா +1, -1 அண்ட் 0 அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது நமக்கு ஸ்பிளிட் ஆகுது. தென் த எனர்ஜி வேல்யூ ஆஃப் த டூ டிஃபரண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் மியூ அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் கிளாஸில் டெல்டா இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது ஜிஎன் மியூஎன் அண்டு ஐ வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது ஹச்மிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்து நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அடுத்து பார்க்குறோம் அப்படின்னா தென் ஐயோட வேல்யூ 0. அப்போ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ ஹால்ஃப் இன்டகிரல், ஐயோட வேல்யூ என்னது இன்டகிரல் வேல்யூ அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து என்னன்னா ஐயோட வேல்யூ 0 இருக்கும்போது என்எம்ஆர் இன்ஆக்டிவ் நியூக்ளியை அப்படிங்கிற சொல்கிறோம். ஐயோட வேல்யூ 0 இருந்தால் அந்த இடத்துல ஸ்பின்னோட வேல்யூ ஐயோட வேல்யூ என்னது 0. இப்போ ஸ்பின் ஐயோட வேல்யூ 0 இருக்கும்போது அந்த மேக்னெட்டிக் மொமெண்டோட வேல்யூவும் என்னது 0 தான் இருக்கும். நியூக்ளியர் மேக்னெட்டிக் மொமெண்டோட வேல்யூவும் 0 தான் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொன்னால் ஹேவ் ஏ நோ ஸ்பின் அப்படின்னு சொல்லும்போது ஐயோட வேல்யூ 0. நோ மேக்னெட்டிக் மொமெண்ட் அந்த இடத்துல மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் இருக்காது. ஏன்னா ஸ்பின் ஆகும்போது அது ஹால்ஃப் இன்டகிரலாவோ இல்லை இன்டகிரலாக இருக்கும்போது என்னது அது என்னது ஸ்பிளிட்டிங் ஆஃப் எனர்ஜி லெவல் நடக்குது. ஆனால் அந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்னது ஸ்பிளிட்டிங்கும் இருக்காது. தென் ஸ்பிளிட்டிங் இருக்காதனால டூ நாட் ஷோ என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரா. ஸ்பிளிட்டிங் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்குது என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரா நம்ம என்ன செய்ய முடியும் சால்வ் பண்ண முடியும். தென் அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா லார்மர் ஃப்ரீக்வன்சி ஆர் ப்ரிசிஷனல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ லார்மர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன ஸ்பின் போலரைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்பின் போலரைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது என் டைரக்ஷனில் என்ன செய்யும் ஸ்பின்
மோஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி மோஷன் ஆகிட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பின் போலரைசேஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி ஆக்டிவ் நியூக்ளியில் அதாவது என்ன செய்யும்னா பேரலல் ஸ்பின் ஸ்டேட், ஆன்டி பேரலல் ஸ்பின் ஸ்டேட். அதாவது இந்த ஸ்பின் சிஸ்டம் வந்து எப்படி இருக்குது, ஒன்று பேரலல் ஸ்பின் சிஸ்டம் ஆகிருக்கும், இல்லைன்னா என்னது ஆன்டி பேரலல் ஸ்பின் சிஸ்டம் ஆகிருக்கும். அப்படி பேரலல் அண்ட் ஆன்டி பேரலல் ஸ்பின் சிஸ்டமாக இருந்தால் அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்காது, ஸ்பின் மோஷன் இருக்காது. ஸ்பின் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பின் வந்து என்னது ப்ரிசிஸ் ஆகாது, ப்ரிசிஷன் அப்படின்னது ஆகாது. அதாவது என்னன்னா இந்த ப்ரிசிஷன் ஆகாது. இதில் தென் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஸ்பின் இந்த மாதிரி எப்படி இருந்தாலோ, இல்லைன்னா டில்ட் ஷேப்பில் இந்த மாதிரி அப்பர் டைரக்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி முழுவதும் இல்லாமல் இப்படி இருந்தால் இந்த பின் வந்து என்னதுன்னா ஸ்பிரிசிஷன் ஆகும். அப்படி ஸ்பிரிசிஷன் ஆகும்போது ஒரு கான்ஸ்டண்டாக ஒரு கோனல் ஷேப் வந்து என்ன செய்யும், அந்த கான்ஸ்டன்ட் கோனல் ஷேப் என்ன செய்யணும்னா ஸ்பின் வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி என்ன செய்யும், ப்ரிசிஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த டயக்ராமில் நம்ம போட்டிருக்கோம். அது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு PZ. இந்த ஸ்பின் வந்து என்ன செய்யுது, இந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா எப்படி ப்ரிசிஷன் ஆகுது. ப்ரிசிஷன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த இடத்துல வந்து என்னென்னா ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்ன செய்யும், கிரியேட் ஆகும். தென் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒமேகா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம் சொல்லுவோம். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம் PZ. இப்படி அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு மேக்னெட்டை வச்சோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நார்த்து போலும் சவுத்து போலும் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இந்த நார்த்து போல் வந்து என்ன செய்யும், இங்கே வந்துடும். இந்த சவுத்து போல் வந்து என்ன செய்யும், இங்கே வந்துடும். இந்த மாதிரி என்ன செய்யணும்னா அந்த மூமெண்ட்டுக்கு ஆயிரும். அதே மாதிரிங்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்தில் நம்ம ஸ்பின் வைக்கும்போது அந்த ஸ்பின் வந்து என்ன செய்யுது, ப்ரிசிஸ் ஆகுது. ப்ரிசிஸ் ஆகும்போது ஒரு கான்ஸ்டன்ட் கோனல் ஆங்கிளில் வந்து என்ன செய்யுது, ரொட்டேஷன் அதை சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்படி சுத்தமாகும்போது அப்படி சுற்றும் போது அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்பின் ப்ரிசிஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸ்பின் ப்ரிசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்தில் ஸ்பின்னை அதாவது என்ன மாதிரி ஆக்டிவ் நியூக்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பின் வந்து என்ன எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அதை என்ன செய்யுது, ஒரு கான்ஸ்டன்ட் கோனல் ஷேப்பில் என்ன செய்யுது, ப்ரிசிஸ் ஆகுது. அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பின் ப்ரிசிஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இங்கே நார்மல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது a nucleus having magnetic moment mu behaves as a bar magnet. அப்போ ஒரு NMR ஆக்டிவ் நியூக்ளியை இருக்குன்னா அந்த NMR ஆக்டிவ் நியூக்ளியை என்ன செய்யுது, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது அதை என்ன செய்யுது, ஸ்பின் ஆகுது. ஸ்பின் ஆகும்போது behave as a bar magnet. பார் மேக்னெட் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா இந்த மாதிரி என்னது ஒரு மேக்னெட்டிக் தன்மை உள்ள இதை என்னது அந்த இது மாறுது, இது ஸ்பின்னு. அப்படி மாறும்போது தென் என்னது ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் அப்படி என்னது அந்த ரொட்டேஷன் ஆகுது. தென் அப்படி ஆகும்போது தென் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு PZ இன்டராக்ஷன் ஆஃப் மியூ. இன்டராக்ஷன் ஆஃப் மியூ அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் என்னது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு PZ இஸ் இன்டராக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் மியூ டு ஃபார்ம் டார்க். டார்க் அப்படின்னு சொல்லும்போது என்ன இந்த கான்ஸ்டன்ட் கோனல் ஷேப்பில் என்ன செய்யுது, இந்த ஸ்பின் வந்து ப்ரிசிஷன் ஆகுது. இப்போ இதில் நம்ம மேத்தமெட்டிக்கல் டேர்ம் படி பார்த்தோம்னா இந்த ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், நம்ம லார்மர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா அப்படிங்கிறத சொல்கிறோம். லார்மர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த ஒமேகா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு PZ அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ஈக்குவேஷன் 1. அதுக்கடுத்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபேக்டரை வந்து நம்ம என்ன செய்யறோம், ரிமூவ் பண்ணும்போது இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்குறோம். அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படி பார்க்கும்போது காமா அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு காமா இன்ட்டு BZ. காமா அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்கிறோம்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போது கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ ஈக்குவல் டு என்னது H/I இன்ட்டு H/2π அப்படிங்கிறத பார்க்குறோம். கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது காமா ஈக்குவல் டு H/I இன்ட்டு H/2π. அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட்டு அண்டு ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா நியூக்ளியர் மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்டு ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது I இன்ட்டு I+1 ஆஃப் H/2π அப்படிங்கிறத என்ன செய்வோம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த இடத்துல இந்த கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ காமா இஸ் பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் நமக்கு வந்து என்னது அந்த லார்மர் ஃப்ரீக்வன்சி ஒமேகாவோட வேல்யூ வந்து என்ன இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். லார்மர் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ ஒமேகா வந்து என்னது நெகட்டிவாக இருக்கும். அப்படி லார்மர் ஃப்ரீக்வன்சி ஒமேகாவோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் ஸ்பின்னோட மோஷன் வந்து என்ன செய்யும், கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் என்ன செய்யும், சுற்றும். கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றும். அதே மாதிரி காமா கைரோ மேக்னெட்டிக் வேல்யூ காமா இஸ் நெகட்டிவாக இருந்தால்
நமக்கு இருக்கக்கூடிய இந்த நார்மல் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்கும், பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். நார்மல் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நார்மல் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஸ்பின்னோட மோஷன் வந்து எப்படி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ காமா அப்படின்னு சொல்லும்போது கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் வித் நியூக்ளியர் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ காமா வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் நார்மல் ஃப்ரீக்வன்சி நெகட்டிவாக இருக்கும். காமா வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்தால் நார்மல் ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது. இதை சிம்பிளாக மேத்தமெட்டிக்கல் டேர்மில் எப்படி சொல்லலாம்னா, நார்மல் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மொமெண்ட் டிவைட் பை ஆங்குலர் மொமெண்டம் இன்ட்டு அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஒமேகா அப்படின்னு சொல்லும்போது நார்மல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது மேக்னெட்டிக் மொமெண்ட் மியூ டிவைட் பை ஆங்குலர் மொமெண்டம் ஐ இன்ட்டு பிஇஜெட். தட் இஸ் another சிம்பிள் டெஃபினிஷன் ஃபார் நார்மல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் பாருங்கள், ஒமேகா மியூ அப்படின்னு சொல்லும்போது மேக்னெட்டிக் மொமெண்ட், ஐ அப்படின்னு சொல்லும்போது ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது ஐ இன்ட்டு ஐ ப்ளஸ் 1 ஆஃப் இன்ட்டு h/2π அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஇஜெட். அப்போ இதோட யூனிட் அப்படின்னு சொல்லும்போது என்னது, ரேடான்ஸ் பெர் செகண்ட் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ரேடான்ஸ் பெர் செகண்ட் அந்த ரேடியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது RADIONS ரேடியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரேடியான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்துருப்போம், ஸ்பின் வந்து எப்படி செய்யுதுன்னா, அந்த ஒரு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அந்த இதில் என்ன செய்யும், சுற்றும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இதில் தான் சுற்றும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி மொமெண்ட் வந்து சுற்றும். அதெல்லாம் என்ன சொல்லுவோம், இந்த ரேடியான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2π அப்படின்னு சொல்லுவோம். 2π ஈக்குவல் டு 360 டிகிரியில் இந்த மாதிரி என்ன செய்யும் சுற்றும். அப்போ ரேடியான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2π வேல்யூ அப்படிங்க பார்ப்போம். இல்லைன்னா அது 1/2π அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து ஒமேகா நார்மல் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஈக்குவல் டு மீயோட வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், GN VN BZI. GN அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியர் G ஃபேக்டர், VN அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியர் மேக்னெட்டிக் மொமெண்ட், PZ அப்படின்னு சொல்லும்போது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு, I அப்படின்னு சொல்லும்போது ஸ்பின் குவாண்டம் நம்பர், அதாவது ஸ்பின்னோட வேல்யூ அப்படிங்கிறத நினைச்சிருப்போம், பார்த்துருப்போம். அப்போ இந்த மியூ வேல்யூ வந்து என்ன செய்யணும், அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். மியூ ஒமேகா ஈக்குவல் டு GN VN I டிவைட் பை ஐயோட வேல்யூ வந்து அது I இன்ட்டு I ப்ளஸ் 1 h/2π. அதை நம்ம என்ன செய்வோம், சிம்பிளாக ஐன்னு எழுதியிருப்போம். அப்போ இன்ட்டு பிஇஜெட் என்னது, அந்த யூனிட் வந்து என்னது, ரேடியன்ஸ் பெர் செகண்ட். அப்போ ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2π 1π என்ன செய்வோம், 2π 1/2π போவோம். அப்போ இந்த இடத்துல 2π கேன்சல் ஆகிரும், ஐ கேன்சல் ஆகிரும். மிச்சம் நமக்கு என்ன இருக்குது, ஒமேகா ஈக்குவல் டு GN VN h/π என்னது இன்ட்டு பிஇஜெட் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எப்படி அப்படின்னு சொல்லும்போது அந்த மியூ, அதாவது மியூஸ் ஈக்குவல் டு இந்த ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒமேகா நம்ம என்ன சொல்லுவோம், மியூ அப்படின்னு சொல்லுவோம். மியூ அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரீக்வன்சி டெல்டா இ டிவைட் பை ஹச் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் 2 எனர்ஜி லெவல்ஸ், இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் 2 எனர்ஜி லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நார்மல் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத சொல்கிறோம். நார்மல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் 2 எனர்ஜி லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸ்பிளிட்டிங் ஆஃப் 2 எனர்ஜி லெவலுக்கு என்ன செய்யுது, ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சிருப்போம், நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து வந்து என்னன்னா, ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன, தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன, ஸ்பின் சாச்சுரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சிம்பிளாக சொல்லிடுவோம். ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, க்ரோன் ஸ்டேட்டில் ஸ்பின் இருக்கும். தென் என்னது, க்ரோன் ஸ்டேட்டில் இருந்து நம்ம எக்ஸ்டர்னலாக மேக்னெட்டிக் ஃபீல்டை பாஸ் பண்ணும்போது இங்கேருந்து என்ன செய்யும், மறுபடியும் க்ரோன் ஸ்டேட்டில் இருந்து எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி போகக்கூடிய அந்த என்னது ஸ்பிளிட்டிங் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸு என்ன செய்யும், மறுபடியும் இங்கே எனர்ஜியை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து நினைஞ்சிரும், இங்கே வந்துடும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ க்ரோன் ஸ்டேட்டில் இருந்து எக்ஸைட் ஸ்டேட்டு போய் எக்ஸைட் ஸ்டேட்டில் இருந்து மறுபடியும் என்ன செய்யும், க்ரோன் ஸ்டேட்டுக்கு வர்ற அந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெசனன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லும்போது க்ரோன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்பின்னும் ஒவ்வொன்றா எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு போய் ரெண்டு என்னது எனர்ஜி லெவலுமே ஈக்குவல் ஆகும்போது என்னது, இங்கே க்ரோன் ஸ்டேட்டில் இருந்து எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அப்படி போகும்போது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும்போது இங்கேருந்து என்ன செய்யும், மறுபடியும் எக்ஸைட் ஸ்டேட்டில் இருந்து க்ரோன் ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி வரக்கூடிய அந்த எனர்ஜி என்னது, ஸ்பிளிட்டிங் ஆஃப் எனர்ஜி லெவலை நம்ம எப்படி சொல்கிறோம்னா தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து ஸ்பின் சாச்சுரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸ்பின் சாச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு எனர்ஜி லெவலையுமே, அதாவது க்ரோன் ஸ்டேட்லையும் சரி ஆல்பா ஸ்பின் ஸ்டேட்லையும் சரி
பீட்டா வெயின்ஸ்டைனும் சரி என்னது ரெண்டுலையுமே ஈக்குவலாக என்னது ஸ்பின்னோட வேல்யூ, அதாவது என்ன போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த லா அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பின் சாச்சுரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நியூக்ளியர் ஸ்பின்னா என்ன, நார்மல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.